ஒரு பாவம் செய்யாத அப்பாவி பொண்ணு. ஏன் பொண்ண எவனோ கருப்பு கார்ல 6 பேர் வந்தானுங்களா, சைன் வைக்க மாட்டேன். முதலமைச்சர் வரணும், முதலமைச்சர் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். சென்னை கோயம்பேட்டில் கார் ஏற்றி இளம்பெண் ஒருவர் உயிரிழக்கிறாங்க. இது குறித்து கோயம்பேடு போலீஸார் விசாரணை பண்றாங்க. அதுல ஒரு 7 பேரை கைது பண்றாங்க. அந்த 7 பேரும் வாக்குமூலம் ஒன்று கொடுக்குறானுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேடுல இருக்கிற பார்ல மது அருந்துறாங்க. அப்போ எதிர்பாராதமா பக்கத்துல ஒரு பொண்ணு மேல கைப்படுது. இதனால 2 தரப்புக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. இதில் அங்க இருக்கிற மக்கள் அங்க இருக்கிற உள்ளவங்க இது பிரச்சனையை விலக்கி விடுறாங்க. இதனை தொடர்ந்து அந்த பொண்ணு ஸ்கூட்டி எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்பும் போது பின்னாடியே ஃபாலோ பண்ணு அந்த ஸ்கூட்டி மேல கார் மோதி ஸ்பாட்லயே அந்த யாசினின்ற பொண்ணு ஸ்பாட்லயே உயிரிழக்கிறாங்க. கூட ஒரு 17 பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனையில உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்குது. செத்து போன பொண்ணு யாசினி அவங்க அம்மா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காங்க. அதை பாருங்க. என் பொண்ணு இழந்துட்டேன். என் பொண்ணு ஒரு பாவம் செய்யாத அப்பாவி பொண்ணு. ஏன் பொண்ண எவனோ கருப்பு கார்ல 6 பேர் வந்தானுங்களா, யாரோ கல்லெடுத்து அறிஞ்சதுக்கு என் பொண்ணு அதுல ஃப்ரெண்டு மண்டியில நின்றதுக்கு ஏத்தி விட்டு போயிட்டானுங்க. ஆனா தப்பா நியூஸ்ல என் பொண்ணு தகராறு பண்ணது. என் பொண்ணுக்கு சென்னையில யாரையுமே தெரியாது. ஐயோ அவளோட அப்பாவி, அவளுக்கு யாரையுமே தெரியாது. சென்னையில தப்பா போட்டு ஐயோ என் புள்ள இறந்து என் புள்ளைய மானதை வாங்குறாடுகளே. நான் சைன் வைக்க மாட்டேன். முதலமைச்சர் வரணும், முதலமைச்சர் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவன் திமுக நாய, அவன் யாருன்னு தெரியல. ஆடாய்க்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், தண்டனை வாங்கி கொடுத்தா தான் என் பிள்ளைய பாடியை நான் வாங்குவேன். இப்படித்தான் எல்லாரையும் சொல்லி காசை கொடுத்து பாடியை சைன் பண்ணி கொடுத்து போட்டு தீர்ப்பே கொடுக்காம ஐயோ எவ்வளவு தாய்மார் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்குதுங்க. அந்த நிலைமை இங்க வேணாம். அடிச்சவங்கள தெரியும், போலீஸ்காரங்களுக்கு தெரியும், அடிச்சவங்களை தெரியும். இவங்க அடிச்சாங்கன்னு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. தூக்கு தண்டனை கொடுங்க. என் பிள்ளையில 18 வயசு. ஐயோ என் பிள்ளை சிரிச்சுக்கிட்டு நின்றுச்சான் ஸ்கூட்டியில ஏறுறதுக்கு. ஐயோ எவனோ கல்லெடுத்து எறிஞ்சதுக்கு என் பிள்ளைக்கு மேல ஏத்திட்டு விட்டு போயிட்டாங்க. காரை ஏத்திட்டு போயிட்டாங்க. ஆனா நியூஸ்ல தகராறு பண்ணி என் பிள்ளை யாரோட போயிட்டு தகராறு பண்ண போது ஐயோ ஒண்ணு தெரியாத அப்பாவி அது. ஐயோ இன்ஸ்டாகிராம்லயே அவளை கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காளே. முதலமைச்சர் ஐயா விஜய், நீங்க தானே வந்திருக்கீங்க முதலமைச்சரா, நீங்க வாங்கி கொடுக்கலண்டா துப்பாக்கி என் கையில கொடுங்க, கொண்டு விடுங்க. அவனை எவன் ஏத்துனான விடுங்க. நான் சுடுறேன், நான் சுட்டுட்டு ஜெயிலுக்கு போறேன். தப்பா போடுறாங்க. தயவு செய்து நம்பாதீங்க. இப்படியே நான் இழந்து தவிக்கிறேன். தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.